சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அடே, தொழாதவர்கள் அல்ல, தொழக்கூடியவர்கள். அவங்க தொழுந்தாங்க தான், ஆனா அல்லாஹ் அவங்கள்ட்ட தொழுகைய கபூல் செய்யல. தொழுந்து வயல் என்ற நரகத்துக்கு போறான். ஏன்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில மறதியாளர்களாக இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுகிறாங்க. அதே மாதிரிதான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், கோடி கணக்கு செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறாங்க. வானத்துல இருந்த மலாய்க்காமார்கள் லா லப்பைக், உங்களோட லப்பைக் அல்லாஹ் கபூல் செய்யல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல் செஞ்சார், ஆனா அமல் கபூல் ஆகல. அதே மாதிரிதான் ரமதான், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா லம்ஆ, எத்தனையோ நோம்பாளிகள் நோம்பு பிடிச்சாங்க, பசியில இருந்ததை தவிர வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ் நோம்ப கபூல் செய்யல. எத்தனையோ பேர் சதக்கா கொடுப்பாங்க, ஹதீஸ்ல வருவது ஸலாஸுன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 பேர் அல்லாஹ் அந்த 3 பேரை கியாமத்துடைய நாள் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தமாக்கவும் மாட்டான், தூக்கி நரகத்துல வீசுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் யா ரசூலல்லாஹ்? முதலாவது அல் மன்னான், அதிகமாக தர்மம் கொடுத்தவர், ஆனா அல்லாஹ் அவருடைய தர்மத்தை கபூல் செய்யல. ஏன்? அதை கபூல் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கல்ல, சொல்லி காட்டிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் தஹஜ்ஜுத் தொழுவோம், வித்ர் தொழுவோம், கியாமுல் லைல் தொழுவோம், சதகாக்கள் கொடுப்போம், நோன்பு பிடிப்போம். ஆனா கேள்வி, ரப்புல் ஆலமீன் கபூல் செய்றானா இல்லையா? அந்த அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய தன்மை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் அமல்கள் செஞ்சாங்க. அதுதான் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆயத்தை ஓதி கேக்குறாங்க, வல்லதீன யுக்தூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இந்த ஆயத்தை அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்துல அல்லாஹ் யார சொல்றான்? அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் செலவழிச்சாங்க, ஆனா உள்ளம் நடுங்கி கொண்டே இருக்குது. இவங்க யாரு? ஜினா செஞ்சவங்களா? கேக்குற கேள்விய பாருங்க. இவங்க யாரு? மது குடிச்சவங்களா? இவங்க யாரு? கொலை செஞ்சவங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யா பின்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே, இது அந்த மக்கள் அல்ல. இவங்க எல்லாம் தொழக்கூடிய மக்கள், நோம்பு பிடிக்கக்கூடிய மக்கள், சதக்கா கொடுக்கக்கூடிய மக்கள். ஆனாலும் இந்த எல்லாம் செஞ்சும் அல்லாஹ் என்னைய கபூல் செய்வானா என்ற பயத்துல உள்ளம் நடுங்கி கொண்டே இருக்கும் என்பதாக. நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் ஆஜியார், இந்த ரமஜான்ல போன முறை அதை விட எவ்வளவு கொடுத்தேன். இந்த முறை நான் 2 உம்ரா அடிச்சிட்டேன். நான் இந்த முறை கியாமுல் லைல் ஒரு நாள் சரி உடல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல்களை செய்கிறோம், ஆனா அமல்கள் இபாதத், அதனுடைய அடையாளமே அபதியத், பணிவு வாரது இருக்குது. இதுதான் நல்லா எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு சம்பவத்தை 2 சம்பவத்தை சொல்றேன், நானும் நீங்களும் யோசிப்போம், நாங்க அந்த தன்மை உள்ளவர்களா என்பதா. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதன் வாரார். வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்றார். நான் இவ்வளோ கஷ்டத்துல சிரமத்துல நிலைமையில இருக்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நல்ல ஒரு லிஸ்னிங் இயர் ஒன்று கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களோட நிலைமைய பார்த்தா எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறது கட்டாய கடமை ஆகிட்டு. ஆனா நீங்க நான் தாரத பொறுத்து கொள்வீங்கடா, நல்லா கேட்டுக்கோங்க. 2வது, நான் தந்ததை விட இல்ல நீங்க எனக்கு இன்னும் தாங்க நீங்க வற்புறுத்த மாட்டீங்கடா. 3வது, நான் தந்ததை குறையாக மதிக்க மாட்டீங்கடா, நான் எனக்கு ஏழுமான மேக்சிமம் உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேரனே, ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க மாட்டேன், உங்களுக்கு ஏழுமான உதவியை செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. ட்ரெஷரரை கூப்பிட்டார். ட்ரெஷரரை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கட திர்ஹங்கள் வெள்ளி காசு எவ்வளவு இருக்குது பாக்கி? சொன்னாங்க, 3 லட்சம் திர்ஹம் இருக்குது என்ன சொன்னாங்க. 3 லட்சம் திர்ஹம், டாலர், யென், பவுண்ட் இல்ல வெள்ளி காசு, ஒரிஜினல் வெள்ளி காசு 3 லட்சம் இருக்குது. சரி, அது கொண்டு வாங்க என்ன சொன்னாங்க. எனவே அதை மூட்டையா கொண்டு வந்தான். நான் உங்களுக்கு தங்க காசிகள் கொடுத்திருந்தேன், அதுல எவ்வளவு பாக்கி இருக்குது சொன்னாங்க. 500 தங்க காசி பாக்கியா இருக்கு, அதையும் கொண்டு வாங்க என்ன சொன்னாங்க. ட்ரெஷரர் அதை கொண்டு வர நேரத்துல காதுல வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவோட
இதை தவிர எங்கட ட்ரெஷரியில வேற எந்த பணமும் இல்ல, மாலையில சாப்பிடுறதுக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி நான் போ. அதுக்கு போற சொன்னாங்க, இவ்வளவுதான் எனக்கிட்ட இருக்குது, நான் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன், 2 கூலிக்காரனை கொண்டு வாங்களேன்னு.